அனைவருக்கும் வணக்கம். என்னுடைய சேனலில் இறையன் பையா அவர்களுடைய தோன்றியது என் சிந்தைக்கு அதில் அவர் பார்த்த குறும்படம் பற்றிய தகவல் கொடுத்துருக்காரு. அதான் பார்த்துட்ருக்கோம். இதோ கட்லி என்கிற இந்தி குறும்படம். தாய் பாசத்தை பற்றிய சித்திரம். இளம் பெண்ணுக்கும் தாய்க்கும் நடக்கிற உரையாடல் தான் மொத்த படமுமே. மேலாண்மை படித்துவிட்டு மார்க்கெட்டிங் நிறுவனம் ஒன்றில் பணியாற்றுகிற மகள் வெகு நேரமான பிறகு மடிக்கணினியில் அஞ்சலக பணியாற்றும் அவளிடம் இன்றும் இவ்வளவு நேரம் வேலையா என்று அனுசரியாக தோளை தொட்டு சொல்கிறாள் தாய். அவள் அருகில் அமர்ந்து மகளுக்கு இருசக்கர வாகனம் பயணத்திற்கு வாங்க வேண்டும் என்கிறாள் தாய். மகளும் 40 கிலோமீட்டர் தினமும் இருசக்கர வாகனத்தை பயணம் செய்ய வேண்டுமா என அதை மறுக்கிறாள். தாயின் கவனம் அவள் மடிக்கணியின் மீது செல்கிறது. அதிலிருந்து பேசின்ட் என்ற ஆங்கில சொல்லை கூட அவளால் உச்சரிக்க முடியவில்லை. அது தொட்டில் மீது சூரிய வெளிச்சப்படாமல் இருக்க ஒருவித பொருள். தாய்க்கு அதை பற்றி தெரிந்து கொள்ள ஆர்வம். விளக்குகிறாள் மகள். அதற்கு அம்மா, MBA படித்துவிட்டு தொட்டில் விற்கிற வேலையா என்று அலட்சியமாக சொல்கிறார். மகள், எனக்கு இரவு உணவு ஏதும் தேவையில்லை, வெளியே சாப்பிட்டு விட்டேன் என்கிறாள். அதற்கு தாய், நான் இங்கே உனக்காக தயாரித்து வைத்திருக்கும் போது எப்படி வெளியே சாப்பிடலாம் என்று சண்டை போடுகிறார். மகளை வற்புறுத்தி சாப்பிட சம்மத வைக்கிறார். மடிக்கணினியை அம்மா கூர்ந்து கவனிக்கிறார். அவளுக்கு அது இம்சையாக இருந்தது. மறுநாள் தனக்கு அதை கூட்டத்தில் எடுத்து சொல்ல வேண்டியிருப்பதாகவும் தொந்தரவு செய்ய வேண்டாம் என்றும் சொல்கிறார். அதற்கு அம்மா, நான் தான் மேலதிகாரி என நினைத்து கொண்டு சொல்லேன் என்கிறார். புன்னகைத்தவாறே மகள் கட்லி என்கிற அந்த குழந்தைகளுக்கான பொருளை பற்றி குறிப்பிடுகிறாள். மகள் தாயின் மடியில் படுத்து கொள்கிறாள். அந்த பொருளை பற்றி சொல்லிக்கொண்டே போகிறாள். 40 மொழிகளில் தாலாட்டு இருப்பதாக கூறுகிறாள். அப்படியே தன்னை மறந்து தாயின் மடியில் தூங்கி போகிறாள். தாயின் மடியை விட சிறந்த தொட்டில் ஏது என்று மிக அழகான அந்த குறும்படம் விளக்குகிறது என்று கூறியிருக்கிறார். இந்த குறும்படத்தை பற்றிய அழகான செய்தியை இங்கே அருமையாக பதிவிட்டிருக்கிறார் இறையன் பையா அவர்கள். அதற்கு பிறகு ரசித்த கவிதை என்று தச்சன் ரா நாகராஜன் எழுதிய நீரில் நிழலாய் மரம் என்கிற கவிதை தொகுப்பில் உருக வைத்த வரிகள். ஆடி மகிழும் மரம் அடிவேரில் வெட்டுவது அறியாமல், ஆடி மகிழும் மரம் அடிவேரில் வெட்டுவது அறியாமல், நேருகிற துன்பம் தெரியாமல் குதியாடும் போட்டும் கூட்டத்தை நினைவுபடுத்தியது என்று அந்த கவிதைக்கான பொருளையும் சேர்த்து விளக்குகிறார். மிக சிறப்பான இந்த தகவல்கள் அனைத்தும் எனது சேனலில் நீங்கள் அழகாக அறியலாம். லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி.